நோ சொல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்க. வந்து உங்களை வேலை வாங்கணும்னு நினைக்கிறாங்க, ஜஸ்ட் சே நோ சொல்லுங்க. உங்களோட டைமை நீங்க வேல்யூ பண்ணணும். நீங்க என்ன வேணா பண்ணலாம். நான் வீட்டில் போய் ஜஸ்ட் பெட்ல கூட படுத்துக்கிட்டு சும்மா கூட ஃபோன் யூஸ் பண்ணுங்களேன். அது வந்து மற்றவங்களுக்கு தேவையில்லாத விஷயம். சில பேர் சொல்லுவாங்க, நீ என்ன பண்ண வீட்டில் போய் சும்மா தான் இருக்க போறேன், சும்மா மொபைல் தான் யூஸ் பண்ண போறேன், வா எனக்கு இதை ஒர்க் பண்ணுன்னு சொல்றாங்க. நான் ஜஸ்ட் எங்க வீட்டில் போயிட்டு நான் படுக்க போறேன், இல்லை மொபைல் யூஸ் பண்ண போறேன், வாட் எவர் இட் இஸ், உனக்கு தேவையில்லை. ஜஸ்ட் சே நோ வாட் எவர் இட் இஸ். உங்களோட டைமை நீங்க வேல்யூ பண்ணணும். நீங்களே உங்களோட டைமை வேல்யூ பண்ணலாம். மற்றவங்க யார் பண்ணுவாங்க? நீங்க எஸ் சொல்லிட்டு போயிட்டு கஷ்டப்படுறதுக்கு ஜஸ்ட் நோ சொல்லிட்டு நீங்க வந்துடுங்க தாராளமா. நோ சொல்ல தெரியல அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா இது நல்லா யோசிச்சு பாருங்க. உங்க அப்பாவோ உங்க அம்மாவோ உங்களுக்காக உங்க லைஃப்ல வந்து எவ்வளவு பண்ணியிருப்பாங்க. பட் அவங்க ஒரு விஷயம் சொல்றாங்க, ஒரு வேலை வைக்கிறாங்கன்னா நம்ம ஈஸியா வந்து நோ சொல்றோம். உங்க வீட்டுல ஒரு ஒர்க் சொல்றாங்க, நீங்க அந்த வேலையை செய்யறீங்கன்னா ஐ அப்ரிஷியேட் யூ. எங்க சொல்லணுமோ அங்க சொல்ல மாட்டோம், பட் எங்க சொல்லக்கூடாது அங்க சொல்லுவோம். நோ சொல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்க.